Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 10/11/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 9:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல் 7.5% எல்லாத்துக்கும் சேர்ந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ்டு பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கான ஷெட்யூல். இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரே ரவுண்டு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு உங்களுக்கு 11/11/2025 நாளை மதியம் 12 மணியிலிருந்து 13/11/2025 மதியம் 12 மணி வரை நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் அண்டு டென்டல் காலேஜுக்கும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 13ஆம் தேதி, டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு 14/11/2025. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது வந்து 14th November 2025 20th November 2025 அப் டு 12 noon வரைக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 20/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் ஜாயின் பண்ணணும். சரி, இந்த தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி MBBS சீட்ஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஆன்லைன் கவுன்சிலிங். அப்போது இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் கையில் ஏதாவது சீட் இருக்குதுன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். இப்போ வரைக்கும் என்கிட்ட எந்த சீட்டுமே கிடையாது சார் அப்படின்றவங்க ஆல் இண்டியா கோட்டா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? யார் நாட் எலிஜிபிள்? இது வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் இல்லை ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கிட்ட எங்கள் கையில் இப்போ ஒரு சீட் இருக்குது அப்படின்றவங்க நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? எங்கிட்ட ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டேன், சீட்டே கிடைக்கல. ஸ்டேட் கோட்டாவில் எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டேன், என்கிட்ட எந்த சீட்டும் இல்லை அப்படின்றவங்க இந்த தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள். நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்டையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ஜாயின்டு எனி MBBS ஆர் BDS சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா எய்தர் கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் NRI கோட்டா ஆர் நாட் எலிஜிபிள். அப்போது ஒரு மாணவர் வந்து ஏற்கனவே MBBSலேயோ அல்லது BDSலேயோ அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் இல்லை ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும், அந்த ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சிருந்தாலும் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சிருந்தாலோ இல்லை NRI சீட் கிடச்சிருந்தாலோ அந்த மாணவர் இந்த தமிழ்நாடு ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்து கொள்ள தகுதியற்றவராகிறார். இந்த கேண்டிடேட் ஹூ டிட் நாட் ஜாயின் த சீட் allotted through the Tamil Nadu State Counseling Round 3 are not eligible to participate in this counseling. இப்போது நடந்து முடிந்த தமிழ்நாடு ரவுண்டு 3ல் நான் கலந்துக்கிட்டேன் சார், எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்ற மாணவர்களும் நாட் எலிஜிபிள். சரி, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் சுட் பே an அடிஷ்னல், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும். இந்த கேண்டிடேட் சுட் பே an additional security deposit amount of 5 lakh rupee only for MBBS course. MBBSல நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்
அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அதுவே பிடிஎஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். அப்போ தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் இந்த ஸ்டே ரவுண்டில். அல்லது ஸ்டே ரவுண்டுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது காலி இடங்கள் இருந்து ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடத்துனாங்கன்னா அதற்கும் இப்போவே நீங்கள் கட்டியிருக்கணும். ஓகேங்களா? ஆன்லைன் பேங்க் பேமெண்ட் போர்ட்டல் விச் இஸ் நாட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? இது வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் எந்தெந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் செய்யணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் த கேண்டிடேட் ஆஃப்டர் அலாட்மெண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ். இப்போது இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டேன், எனக்கு வந்து 4th ரவுண்டில் இந்த ஸ்டே ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிது, இல்லை அதன் பிறகு வேக்கன்சி இருந்து அந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணலைன்னா இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஓகேங்களா? அதுவே கேண்டிடேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினராக இருந்தால் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த 5 லட்சம் கட்டுறதுக்கும் 2 லட்சம் கட்டுறதுக்கும். கேண்டிடேட் who do the candidate belongs to SC, SCA, ST, SCC whose annual income of the parent or guardian is less than 2.5 lakhs are exempted. அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. எதிலிருந்து? எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சம் கட்டுறதும் பிடிஎஸ்க்கு 2 லட்சம் கட்டுறதுலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. Candidate who have not previously registered and participate online choice filling MBBS BDS degree courses will have to remit the non-refundable registration fee of rupees 500 for government quota and 1000 for management quota, but candidates should have already applied in Tamil Nadu Medical Selection Committee and their names should be in the merit list. சார், நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சார் முதல்ல. ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் கலந்துக்கலை அப்படின்ற மாணவர்களும், ஆனால் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த மெரிட் லிஸ்ட்டில் பெயர் இருந்திருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு முன்னதாக கலந்து கொள்ளவில்லை, அல்லது இந்த 500 இல்லை 1000 நீங்கள் வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டி உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா அந்த மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த கேண்டிடேட் who have participated and paid the registration fee security deposit but not allotted any MBBS or BDS seat in previous rounds of round 1, round 2 mop-up round need not pay again. இந்த மாணவர்கள், அதாவது ரவுண்ட் 1ல் நான் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 3லையும் கலந்துக்கிட்டேன், சீட் எதுவும் கிடைக்கல, ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 1000 ரூபா கட்டினேன், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 500 ரூபா கட்டியிருந்தேன் அப்படின்ற மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட்டில் என் பேர் இருக்குது, ஆனால் நான் வந்து அந்த 1000 ருபீஸோ இல்லை 500 ருபீஸோ நான் கட்டாமல் இருந்திருந்தேன்னா இப்போ திரும்பவும் கட்டிட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு மேலே இருக்கிற பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் நான் கலந்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு எந்த விதமான சீட்டும் அலாட் ஆகலை, ஆனால் ஆல்ரெடி நான் பணம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 500 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா கட்டியிருந்தேன் அப்படின்ற மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை கட்ட தேவையில்லை. allotted candidates during the stay round, if they fail to join or discontinuation of the course, they will have to forfeit the security deposit, additional security deposit, tuition fee in addition of to payment of discontinuation fee. இப்போது இந்த 4வது சுற்றில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் போய் சேரலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சமோ இல்லை 30,000மோ இப்போது திரும்பவும் எம்பிபிஎஸ் இருந்தால் 5 லட்சம் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட், பிடிஎஸ் இருந்தால் 3 லட்சம் இதெல்லாம் பிடித்தம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம், அதுவும் அபராதமாக போயிடும், இதெல்லாம் ஃபோர்ஃபீட் ஆயிரும். ஓகேங்களா? டியூஷன் ஃபீஸ் பிடிச்சிக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேராமல் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் இருந்து
பேன் செய்யப்படுவீர்கள். ஓகேங்களா? 2026 நீங்கள் வந்து ஸ்டே ரவுண்டில் இப்போ 2025 ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேரலை அப்படின்னா 2026 கவுன்சிலிங்லேயும் கலந்துக்க முடியாது. செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பிடித்தம் செய்யப்படும். டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுபோக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் அப்படிங்கிறது செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஆல் கேண்டிடேட்ஸ் should read the prospectus thoroughly before starting the choice filling. Candidates should be கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்த காலேஜ் வேணும், எந்த காலேஜ் கிடச்சா நான் போயிடுவேன் அப்படின்ற ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்ற காலேஜ் மட்டும் போடுங்க. கேண்டிடேட் வில் ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் த கேட்டகரிஸ் ஃபார் விச் தே ஹேவ் அப்ளைடு. ஃபார் எக்ஸாம்பிள், if a candidate has applied both government and management quota, he will choose for both government as well as management quota. The candidates are encouraged to analyze the choice available and fill their choices in order of the preferences. இது வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சொல்கிறது தான். அடுத்தது கேண்டிடேட் கேன் எடிட் their choices. இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணினதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். சாய்ஸ் லாக்கிங்கான லாஸ்ட் டேட்டு 13/11/2025 மதியம் 12 மணி வரை. ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அதனால் அந்த டைமில் லாக் பண்ணுங்கள். அப்படி லாக் பண்ண மறந்துட்டாலும் ஆட்டோ லாக் ஆயிரும். வேக்கன்சி பொசிஷன் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும். செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி கனெக்டிவிட்டி எரர். அதே போல் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் ஷல் பி மேட் பை த ஆன்லைன் கவுன்சிலிங். மதிப்பெண் அடிப்படையில் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நடைபெறும். இது எல்லாமே ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சொல்கிறது தான். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துருப்பீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியாச்சு. இஃப் அ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் இன் அ ஸ்டே ரவுண்டு he or she will have to join the allotted college. கண்டிப்பாக இந்த ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தா நீங்கள் போய் சேரணும். அப்படி இல்லைன்னா திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. எல்லாமே ஃபோர்ஃபீட் ஆயிரும். அடுத்த ஆண்டு கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. அப்புறம் டியூஷன் ஃபீ கட்டினா தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து மோட் ஆஃப் அதாவது பணம் கட்டுவதற்கு, பண பரிவர்த்தனை செய்வதற்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இதுதான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டே ரவுண்டுக்கான இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன். இதை நம்ம வந்து நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு ஒரு டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ கேண்டிடேட்ஸ் அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸை வந்து காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு. இதே மாதிரி தான் 7.5%க்கும் உங்களுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிட்டோ இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5%ல் உங்களுக்கு இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ்க்கோ பிடிஎஸ்க்கோ செலுத்த தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஸ்டே ரவுண்டுக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் ஸ்டே ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, have a nice day.